ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சி செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனங்கள் இல்லாமல் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் குறித்தும் ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு சார்பிலிருந்து வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம், அதாவது டிஆர்பி மூலமாக விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க போகிறாங்க. டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதனை தொடர்ந்து இதில் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. சில முக்கிய தகவல்கள் வெளியே இருக்குது. என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறோம், வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. சரிங்களா? அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பாசிரியர்கள், பட்டதாரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நிரப்பப்படுகின்றது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது அரசு பள்ளிகளில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. எனினும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்களில் தொகுப்பூதியத்தில் தற்போது தற்காலிக ஆசிரியர்களை பணியமர்த்தப்பட்டு கற்பித்தல் பணிகள் தொய்வின்றி நடைபெற்று வருகின்றன. அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை அரசிடமிருந்து அரசுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மூலமாக கொடுக்கப்பட்டு வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதே போல் இந்நிலையில் அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்திருக்கு. இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பணியமர்த்த அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதத்திலோட லாஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இடைநிலை ஆசிரியரோட அறிவிப்புகள் நமக்கு ஆகஸ்ட்டை தாண்டியும் செப்டம்பர் மாதத்தில் இதுக்கான அறிவிப்பு வெளியாகும். எக்ஸாம் 2 மாதம் கழித்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் டிஆர்பி திட்டமிட்டிருக்கு. பட்டதாரி ஆசிரியர் தேர்வை டெட்டு தாள் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் 150 கேள்விகளுக்கு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் 30 கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும். தமிழ் தாள் தேர்வில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் எடுக்கணும். இந்த 40% மதிப்பெண்களையும் ஒன்லி எலிஜிபிலிட்டி மார்க்காக மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இதை சப்ஜெக்ட் மார்க்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் தேர்வில் பாஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த பேப்பருக்கு வேல்யூவேஷனே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் இதுக்கான அறிவிப்பு வெளியாக போகுதுன்ற தகவல் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இதனை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் தொடர்ந்து செப்டம்பர் மாதத்தில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அதனைத் தொடர்ந்து 2 மாதங்களில் அதுக்கான தேர்வு வெளியாகிடும் அப்படின்றதும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இந்த நியூஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவருடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.